வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 13/5/2026 தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 2% DA உயர்வு சார்ந்து புதிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பது சார்ந்து கூடுதல் விவரத்தை பார்ப்போம். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருக்கும் அகவிலைப்படி உயர்வு தற்போது மீண்டும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசை பொறுத்தளவில் அண்மையில் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 58% அகவிலைப்படியை 60% உயர்த்தியது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் இது போன்ற அகவிலைப்படி அதிகரிப்பு சார்ந்த அறிவிப்பு வெளிவருமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக புதிதாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு ஊழியர்களுக்கான முதல் பெரிய நிதி சார்ந்த அறிவிப்பை வெளியிடுமா என்ற கேள்வி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. விலைவாசி தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அகவிலைப்படி உயர்வு அரசு ஊழியர்களின் வாழ்க்கை செலவுகளை சமநிலைப்படுத்த மிகவும் அவசியமானதாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் அமிர்தகுமார் முதலமைச்சருக்கு கோரிக்கை மனு ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அந்த மனுவில் மத்திய அரசினை முன்மாதிரியாக கொண்டு தமிழ்நாடு அரசு உடனடியாக 2% அகவிலைப்படி உயர்வை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த உயர்வை கடந்த ஜனவரி 1 முதல் முன்தேதியிட்டு வழங்க வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கை. இந்த அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் அரசு ஊழியர்கள் மட்டுமில்லாமல் ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் மற்றும் தொகுப்பூதிய பணியாளர்கள் என லட்சக்கணக்கான குடும்பங்கள் நேரடியாக பயனடைவார்கள் என்று கூறப்படுகிறது. பொருளாதார அழுத்தமும் அதிகரித்து வரும் நேரத்தில் இந்த உயர்வு அவர்களுக்கு பெரிய நிதி நிவாரணமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலனுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார். அதேபோல் பதவியேற்ற பின்பும் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் ஊழியர்கள் நலன் சார்ந்து பல முக்கிய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். தற்போது பெண்கள் பாதுகாப்பு, டாஸ்மாக் கடைகள் சார்ந்த நடவடிக்கைகள் போன்ற பல அதிரடி முடிவுகள் மூலம் மக்கள் மத்தியில் கவனம் பெற்றுள்ள நிலையில் அரசு ஊழியர்களின் இந்த கோரிக்கை விரைவில் சாதகமான பதில் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சருடைய முதல் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பு இந்த அறிவிப்பு வெளிவந்தால் இது அரசு ஊழியர்களிடம் பெரும் வரவேற்பை பெறும் என்று கூறப்படுகிறது. அகவிலைப்படி என்பது வெறும் சம்பள உயர்வு அல்ல, பணவீக்கம் காரணமாக ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவு உயர்வை சமாளிக்க அரசு ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய முக்கிய நிவாரணம். அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு, கல்வி செலவுகள், மருத்துவ செலவுகள் போன்றவற்றை அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இந்த 2% உயர்வு ஊழியர்களுக்கு குறிப்பிடத்தக்க நிதி ஆதரவாக அமையும். மேலும் அரசு ஊழியர்களின் மன உறுதியையும் பணித்திறனையும் அதிகரிக்கும் வகையில் இந்த முடிவு அமையும் என்று ஊழியர் சங்கங்கள் கருதுகிறார்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.